சென்னை பனையூரில் உள்ள தவிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நாளை தவிக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்த மனு அளித்துள்ள நிலையில் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க, முக்கியத்துவம்? விக்னேஷ், தேர்தல் தேதி அறிவித்து தேர்தலுக்கு ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் தேர்தலை எதிர்கொள்ள முக்கிய நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு பகுதியா தான் 234 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி என்பது வரக்கூடிய நாட்கள்ல இருக்கிறது. அதற்கான ஒரு ஆலோசனை என்பது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல நடைபெறுகிறது. அதுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துல மாற்று கட்சியை சேர்ந்த பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொள்கிறாங்க. அதுல முக்கியமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த நேற்று காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து நீக்கப்பட்ட டி செல்வம் அவரது ஆதரவாளர்களோடு இன்று தமிழக வெற்றி கழகத்துல விஜய் தலைமையில முன்னிலையில கட்சியில இணைகிறார். அதே போலவே காங்கிரஸ் கட்சியில அகில இந்திய மாநில மாவட்ட அளவுல பொறுப்பு வகித்த முக்கிய பிரமுகர்கள் இன்று விஜய் முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க. அதே போல அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளையும் பொறுப்புகள்ல வகித்து வந்த பலரும் இன்று தமிழக வெற்றி கழகத்துல இணைவதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. டி செல்வத்தை பொறுத்த வரையில நேற்று தான் காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். குறிப்பாக 30 வருடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் கமிட்டியில பணியாற்றி வருகிறார். காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். சில நாட்களாகவே தமிழக வெற்றி கழக மாநில நிர்வாகிகளோடு செல்வம் தொடர்பில் இருந்ததாக கூறி காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் அவரை சஸ்பெண்ட் செய்திருந்தார். இந்நிலையில் அவரது ஆதரவாளர்களோடு தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் முன்னிலையில இன்று காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட செல்வம் இணைய இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசிய போது திமுகவிடம் பணத்தை பெற்றுக் கொண்டு சில காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி அமைத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டதால் அக்கட்சி நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய வாசல்ல காத்து கொண்டிருக்கிறாங்க. 2 நாட்கள்ல காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்காங்க அப்படிங்கறத தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த டி செல்வம் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில அவருடைய ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டவரோடு கட்சியில் இணைகிறார். அதற்கு முன்பாக அந்த தேர்தலில் வேட்பாளர்கள் அறிவிப்பது தொடர்பான ஆலோசனையும் மாநில நிர்வாகிகளோடு விஜய் ஈடுபட இருக்கிறார்.